ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணமானது நடக்க போகுது. அது எப்போது நடக்க போகுது, சந்திர கிரகணத்தின் போது இதெல்லாம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றிய முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சந்திர கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஆபத்துக்கள் ஏற்படும். அந்த ஆபத்துக்கள் என்ன மாதிரியான ஆபத்துக்களாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்தந்த ராசிக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான இந்த கிரகணத்துடைய தாக்கமானது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வீடியோவை விருச்சிக ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, கிரகணம் நடக்கிறத பற்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிரகணத்துடைய தாக்கம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் தற்போது மார்ச் மாதத்தில் தான் நடைபெற போகுது. ஸோ மார்ச் மாதத்தில் எந்த தேதியில் எந்த நேரத்தில் நடைபெறும், அது எங்கு காணப்படும் அப்படிங்கிற பிற சிறப்பு விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். ஆக்சுவலி சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில் சூரியன் வரும்போது அந்த வானிய நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சுவலி சந்திர கிரகணமானது நம்மளுடைய தர்மத்தில் ஒரு அமங்கல நிகழ்வாக கருதப்படுது. அதனால் இது நடக்கக்கூடிய நேரத்தில் மங்களகரமான மற்றும் மங்களகரமான செயல்கள் தடை செய்யப்படுது. சந்திர கிரகணமானது பௌர்ணமி நாளில் நிகழும். இந்த 2025 ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமி முடிஞ்சு மறாவது நாள் நடைபெறுது. அதனால் இதனுடைய சூத காலம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஜோதிட கணக்கின்படி 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய தேதி பார்த்திங்கன்னா தற்போது மார்ச் மாதம் 14ஆம் தேதி தான் நடக்க போகுது. மார்ச் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 9:29 மணிக்கு கிரகணமானது தொடங்குது. அப்புறம் பிற்பகல் 3:29 மணிக்கு கிரகணமானது முடிவடையுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக இந்த கிரகணமானது நடக்க போகுது. 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி காலையில் நடக்கிறதுனால இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது. இதன் காரணமாக மற்ற நாடுகளில் தெரிவதை ஃபோன் மூலியமாக தான் பார்க்க முடியும். அதே போல் இந்த 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணத்தை அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்காவில் காண முடியும். மற்ற பகுதிகளில் தான் இந்த கிரகணம் தெரியும். இந்தியாவில் கிரகணம் தெரியாது. ஸோ இது விஞ்ஞானர்களே கணிச்சிருக்காங்க. ஸோ சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய சூத காலம் எப்படி இருக்கோ அதில் நீங்கள் தப்பிப்பதற்கு உங்கள் விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சந்திர கிரகணம் தொடங்கிறதுக்கு 9 நேரத்திற்கு முன்னாடியே சூத காலமானது ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் சந்திர கிரகணம் தென்படாது இருந்தாலும் சூத காலமானது இருக்குது. அதனால் கவனமாக உங்கள் ராசிக்காரங்க இருக்கணும். சந்திர கிரகணத்தின் போது வழிபாடு தடை செய்யப்படுது. கிரகண காலம் வரைக்கும் கோவில்களில் கதவுகள் மூடப்பட்டிருக்கோ. ஸோ அதனால் இந்த நேரத்தில் கடவுள்கள் மற்றும் அப்புறம் தேவியர்களுடைய சிலையை தொடுவது தடை செய்யப்படுது. வீட்லேயும் அந்த மாதிரி இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுது. அப்புறம் சந்திர கிரகணத்தின் போது ராகுவுடைய தாக்கம் அதிகரிக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உணவை சமைக்கவோ அல்லது உட்கொள்ளவோ கூடாது. இருப்பினும் விருச்சிக ராசிக்காரங்க கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா, நோய்வாய்ப்பட்டவர்கள், குழந்தைகளாக இருந்தீங்கன்னா தேவைப்படும் போது உணவை உண்ணுங்க. ஆனால் தர்பைப்புல் போட்டு உண்ணுங்க. தர்பைப்புல் போடாமல் உணவு உண்ணாதீங்க. ஜோதிடத்தின்படி கிரகணத்தின் போது நீங்கள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க தூங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கூர்மையான பொருட்களை கிரகண நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் கிரகண நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கிரகண நேரத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் கிரகணத்தின் போது எந்த ஒரு தோஷங்கள்ல இருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும். அதாவது தோஷங்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். ஆக்சுவலி கிரகணம் தொடங்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவு உட்கொள்ளக்கூடாமல் இருக்கணும். அப்புறம் உணவுகள் எதுவாக இருந்தாலும் அதில் மெயினாக தர்பை புல்லனை போட்டு வைக்கணும். ஏன்னா அதுதான் கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷ தப்புலேருந்து தப்பிக்க முடியும். அதாவது கிரகணத்தினால ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிக்க முடியும்.
அதனால் உணவுகளில் தர்பை புல்லுனை கண்டிப்பாக போட்டு வைக்கணும். அப்புறம் கிரகணத்தின் போது இந்த மாதிரியான ஆபத்துக்கள்லேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் நவக்கிரக துதியை பாராயணம் செய்யுங்க. இல்லைனா சந்திர கிரகணத்துக்கான துதியை பாராயணம் செய்யுங்க. ஏதாவது ஒரு துதியை பாராயணம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்புறம் ஆஸ்யூஷுவல் கர்ப்பிணி பெண்கள் விருச்சிக ராசிக்காரங்க வீட்டை விட்டு வெளியெல்லாம் போகக்கூடாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் சேஃபு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு நீங்கள் இந்த சந்திர கிரகணத்தின் போது பெறக்கூடிய பலன்கள் என்னங்கிறத முழுமையாக ஷேர் பண்ண போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணத்தினால வசதிகள் உங்களுக்கு அதிகரிக்கும், மதிப்பு மரியாதையானது கூடும், ஆனால் வீண் செலவுகளானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் மனதுக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், பொறுமையாக இருக்கணும். அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் அலையும் போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும். ஸோ திறமையாக தொழில் வியாபாரத்தில் செயல்படணும். அதே சமயம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். எதிலும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய இழப்புக்கு ஆளாக வேண்டியது இருக்குது. இது தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலனை இந்த கிரகணத்தின் போது பெறுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதே போல் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம், அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அப்புறம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். அதனால் இந்த கிரகணத்தின் போது நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சு செயல்படுங்க. குழந்தைகளோடு கூட நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைக்கிறது நல்லது. அவர்களுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுபடணும், அதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களுக்கு கூட மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவானது உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பயணங்கள் செய்யும்போது இந்த கிரகணத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். ஆக்சுவலி மாணவர்களுக்கு கூட இந்த கிரகணத்தினால கல்வியை பற்றிய பயமானது நீங்கும். குழப்பங்கள் இல்லாத தெளிவான மனதோடு பாடங்களை படித்திங்கன்னா ஈஸியாக வெற்றியானது பெற முடியும். அதனால் குழப்பங்கள் இல்லாத தெளிவான மனதோடு பாடங்களை படிங்க. இது மாணவர்களுக்கு கிரகணத்தினால சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்கள் கௌரவமானது உயரும். விரும்பிய பதவி கூட உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். அலட்சிய போக்க கைவிடுவது நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தாக முடியும். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரகணத்துடைய தோஷத்தினால பணப்பழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் அனைத்தும் எடுத்த மாதிரியே வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதையானது சிறப்படையும். செல்வாக்கானது ஓங்கும். நட்பு வட்டாரத்தில் குதூகலமானது ஏற்படும். ஸோ குதூகலம் ஏற்படும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் கிரகணத்தினால கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ விஷாக 4ஆம் பாதம் அனுஷம் அப்புறம் கேட்டையும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பலன்கள் ஏற்ப நீங்கள் நடந்துக்குங்க. ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போட மாட்டேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.